ஹாய், சாட்டர்டே மார்னிங். இன்னைக்கு டே பார்த்தீங்கன்னா 6:30 போலவே ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. நானுமே எப்போதும் போல் வாசல் எல்லாமே கூட்டி தொளிச்சு விட்டு கோலமும் போட்டு விட்டுருந்தேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து கொஞ்சமாக பழைய சாதம் வந்து மீதம் இருந்தது அப்படிங்கிறனால காலையில் பிரேக்ஃபாஸ்ட் நாங்கள் எதுவுமே பண்ணிக்கலாம். காலையிலேயே பார்த்தீங்கன்னா லஞ்சுக்கு எல்லாமே ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சாதமும் ஒரு பக்கமாக வெந்துட்டுருக்கு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தடியங்காய் போட்டு புளிக்குழம்பும் ரெடி பண்ணியிருக்கேன். அப்புறமா இந்த கோவக்காவை ஃப்ரை பண்ணி பழைய சாதத்துக்குமே தொட்டுக்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதையுமே ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த கோவக்காய் பார்த்தீங்கன்னா நல்ல எண்ணெயில் வந்து வெந்து வந்தாதாங்க அது வந்து எந்த மசாலா போட்டாலுமே அது வந்து அக்செப்ட் பண்ணி எடுத்துக்குது. இது வந்து நல்லாவே வந்து சிம்மில் வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி இரும்பு கடாயில் வந்து வேக வைக்கும்போது நல்லாவே குக் ஆகுது. மற்றபடி பாத்திரங்களில் பார்த்தீங்கன்னா வந்து குக் ஆகிறதுக்கு கொஞ்சமாக டைம் எடுக்குது. அதுமே நான் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா பழைய சாதத்தை கூட வச்சு எடுத்து சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது. நல்லா காரசாரமாக வச்சு சாப்பிடும்போது இன்னுமே டேஸ்டியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.